இது வரைக்கும் 161 படம் என்னமோ வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது கரெக்ட் லிஸ்ட் அவர்கிட்ட தான் இருக்கும். அத கலெக்ஷன்ல போடுறாரு. அது ரொம்ப கேர்ஃபுல்லா ஒன்னு போடுறாரு. அப்ராக்ஸிமேட் யார் நாளைக்கு அவரை क्वेश्चन பண்ண முடியும்? எக்ஸிபிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஒபினியன் இருக்கும். அதுல வந்து எக்ஸிபிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல, கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ 160ல 7 படம் தான் சார் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. இப்போ 160 படம் இல்ல சார், 128 படம் தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் 6 months. 161ன்னு சொன்னா ஒரு 154ன்னு சொல்றாரு. இல்ல சார், ஜூலையோட சேர்த்து. ஃபர்ஸ்ட் 6 months இல்ல, ஃபர்ஸ்ட் 7 months. இல்ல நானா தான் சொன்னேன். கிறிஸ்டல் ஒரு படம் 5 கோடி ரூபாய் ப்ராஃபிட் ப்ரொடியூசர். எஸ். ஓகே, அது வெற்றி படமா இல்லையா? கரெக்ட். அதான் நீ அந்த லிஸ்ட்ல சொல்ல. ஆனா பெருசுன்ற படம் 5 கோடி ப்ராஃபிட். சார் இவர் என்ன ரெண்டாவது வந்து நீங்க எல்லா ஆடியன்ஸுமே சோஷியல் மீடியாவுல வச்சு தான் படம் பார்க்க வர்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார் ட்ரெய்லர் பார்க்குறாங்க சார் எல்லாருமே. இந்தியாவோட ஜனத்தொகை எவ்வளவு சார்? இந்த கூலி ட்ரெய்லர் எவ்வளவு சார் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க? கூலி ட்ரெய்லர் ஒன்றும் வரலையே சார். அந்த அந்த என்னது அந்த சாங் எல்லாம் சாங் எல்லாம் சேர்த்து என்ன சார் ஒரு 30 மில்லியன் அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ ஐ திங்க் யூ ஆர் ராங். இல்லை சார், நான் வந்து படத்தை பார்ப்போம். தலைவன் வந்தாங்களா இல்லையா? ஃபேமிலி வந்தாங்கல்ல, அதான் நானும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே வந்தவங்க அவங்களுக்கு கண்டென்ட் கிளிக் ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாம ஒரு ஹைப், ஒரே ஒரு ஹீரோவை நம்பி எடுக்கிற படங்கள் எல்லா தரப்புக்குமே மிகப்பெரிய மைனஸ் கொடுக்குறது சார். ஏன்னா நீ கொடுத்தது வந்து ஒரு டிராமா, சோஷியல் டிராமா. கிட்டத்தட்ட என் பாயிண்ட்க்கு ஒரு வந்துட்டார். இல்ல அவன் என்ன நினைக்கிறா, என் பாயிண்ட்க்கு ஒரு வந்துட்டார் சார். நான் பேசி முடிக்கிறேன், பேசுறேன். ஒரு படம் நான் அவர் சொல்லும்போது நானும் பேர் சொல்ல விரும்பல. இனிமே இன்டர்வியூ பேசும்போது அப்படி ஞாபகம் வச்சுங்க, பேர் மட்டும் சொல்லிட்டாரு. சொல்லி சில படங்கள் கண்டிப்பா சொல்லுவேன் சார். சார் சொல்லுங்க. ஓவர் பில்டப் கொடுக்கும்போது நமக்கு ஒரு எரிச்சல. அண்ட் ஸ்டார்ஸ்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கூட்டிட்டு வருவாங்க. நீங்க சொல்லுங்க, நான் ஒரே சொல்லி முடிச்சேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முழுக்க வடிகட்டின ஒரு பொய். ஆமா, ரெட்ரோ படத்துக்கு முதல் நாள் 12-13 கோடி ரூபாய் எங்க வந்தது? 15 கோடி ரூபாய் எங்க வந்தது? ரெட்ரோக்கு இவர் சொன்னாரு, சித்து சொன்னாரு, இது மாதிரி வந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு மூடு வரலன்னு. இன்னைக்கு கருப்பு பார்த்தோன்னே எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணும் வந்தாங்க. வாட் இஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதான். அந்த ட்ரெய்லர்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, கருப்பு வந்து எவ்வளவு அழகா காமிச்சாங்க. அதாவது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா என்னன்னா அந்த மாதிரி ஒரு மூடு வந்திருக்கு. இருக்கு சார். இந்த கருப்பு மாதிரி வேற ஏதாவது 2 படம் அந்த மாதிரி சொல்லுங்க சார். ட்ரெய்லர் வரல எக்ஸ்பீரியன்ஸ். ஏதா கூலி வரல, வந்தோடனே சொல்லலாம். வந்தோடனே சொல்லிடலாம். கூலி இன்னும் ட்ரெய்லர் வரல. ஆனா கூலி இதுவரை வந்ததுதான் ஹைப்பா இருக்கு. கூலி ட்ரெய்லர் வந்தோடனே இதே மாதிரி பேசு. ஹலோ வியூஸ், 2025ஓட செகண்ட் ஆஃப் தி இயர்ல ஃபர்ஸ்ட் மந்த்ல இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கு, போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ப்ராஃபிட்டபுளா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரி வேட்ரன்ஸ் நம்ம கூட இருந்திருக்காங்க. அண்ட் தனஞ்சயன் சார், பாப்புலர் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், அண்ட் சித்து ரைட்ஸ், பாப்புலர் ட்ரேட் அனலிஸ்ட் அண்ட் ட்ராக்கர், அண்ட் ரமேஷ், பாப்புலர் ட்ரேட் அனலிஸ்ட், அண்ட் ஸ்ரீதர் சார், எக்ஸிபிஷனில் ரொம்பவே பாப்புலராக இருக்க ஒரு பர்சனாலிட்டி. வெல்கம் டு த ஷோ சார். அண்ட் 2024 கம்பேர் பண்ணா 2025 ஃபர்ஸ்ட் ஆஃப் தி இயர் எப்படி இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்னு ஒரு பெரிய ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல முடியாது சார். இது வரைக்கும் 161 படம் என்னமோ வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது கரெக்ட் லிஸ்ட் அவர்கிட்ட தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க. அதாவது ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு அப்புறம் சில விஷயங்களை ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்க்கு நான் அவரை ரிலை பண்ணுவேன். நான் இது வந்து இதுக்காக சொல்ல ஆக்சுவலாகவே சொல்கிறேன் நான். கரெக்ட். அங்கே அவர் வெளியிடுற அந்த தமிழ் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் ஒரு புக்கு வெளியிடுறாங்க. அதை எப்படியாவது நான் வாங்கி அதை படிச்சிருவேன். அதில் கலெக்ஷனில் போடுறாரு. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன்று போடுறாரு. அப்ராக்ஸிமேட் அப்படின்னு ஒன்று போட்டுறாரு. ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு அதை ரொம்ப அழகாக அதை டீல் பண்ணுறாரு. ஏன்னா யார் நாளைக்கு அவரை கொஸ்டின் பண்ண முடியும்? இப்போ அவர் ரிலை பண்ணி சொல்கிறேன் நான். இந்த 161 படம் சோஃபார் இட் இஸ் கன்சர்ன்ட் த ஃபர்ஸ்ட் ஆஃப் 2025 எனக்கு தெரிஞ்ச 6 படம் தான் சார் ஜெயிச்சிருக்கு. மத கஜராஜான்னு ஒரு படம் ஜெயிச்சிருக்கு. அடுத்தது குடும்பஸ்தன் ஜெயிச்சிருக்கு. டிராகன் ஜெயிச்சிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி ஜெயிச்சிருக்கு. மாமன் ஜெயிச்சிருக்கு. குட் பேட் அக்லி இது எல்லாத்தை விட ரொம்ப பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த 7th மந்தில், தட் இஸ் ஜூலை ஆஃப் 2025ல சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அந்த தலைவன் தலைவி வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிகிட்ருக்கு. இன்னைக்கு கலெக்ஷன் கூட நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நம்ம தனஞ்சயன் சார்ட்ட காமிச்சேன். இன்னைக்கு மார்னிங் ஷோ என்ன பண்ணியிருக்கு, மேட்னி ஷோ என்ன பண்ணியிருக்குன்னு டூயிங் வெல். ஸோ இந்த அவுட் ஆஃப் தி 160ல 7 படம் தான் சார் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுதான் உண்மை. மற்ற எல்லா படங்களும் ஜெயிச்சிருக்கு அல்லது அந்த வெற்றி விழா கொண்டாடுறாங்க, சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க, அதுக்கு அவர் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை. சரி,
ஏன்னா எது கேட்கறேன்னா ஒரு எக்ஸிபிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதுல வந்து எக்ஸிபிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல, அவ்வளவுதான். கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல அதாவது Theatres-ல என்ன collection Yeah, yeah, yeah. எக்ஸிபிட்டர் எப்பவுமே வந்து தியேட்டருடைய வருமானத்தை வச்சு தான் பேசுவாங்க. பட் நம்ம ஓவரால் இண்டஸ்ட்ரி, நம்ம வந்து we are representing ஓவரால் இண்டஸ்ட்ரி. இப்போ 160 படம் இல்லை சார், 128 படம் தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் 6 monthsல. அந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம போட்டு பப்ளிஷ் பண்றோம். ஓகே, நீங்க எப்படியோ காப்பி வாங்கினா இனிமே உங்களுக்கு காப்பி வந்துடும் உங்க வீட்டுக்கு. ஓகே, எல்லாருக்கும் காப்பி வருது, இங்க இருக்கிற எல்லாரும் காப்பி வருது, உங்களுக்கும் காப்பி வரும். உங்க அட்ரஸ் தெரியல இல்லைன்னா அமைச்சிருப்போம். ஓகே, இப்போ இந்த மேகசின் வருது. இப்போ மேகசின் வரதுன்னு சொல்றேன். இப்போ ஜூலை எண்டு வருது. ஜூலை எண்டோட சேர்த்து 152 படங்கள் வந்திருக்கு. 24 படங்கள் இந்த மாசம். சார், இப்ப நான் 161 சொன்னா ஒரு 154 சொல்றாரு. இல்ல சார், ஜூலையோட சேர்த்து நீங்க நானா ஃபர்ஸ்ட் தான் 6 monthsல ஃபர்ஸ்ட் 7 months இல்ல, நானா தான் சொன்னேன். 152 படங்கள் வந்து இந்த ஜூலை எண்டோட நம்மளுக்கு வருது. இதுல அவர் சொன்ன மாதிரி வந்து 6 படங்கள் அப்படிலாம் கிடையாது. டோட்டலா தமிழ் சினிமால எத்தனை படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு லிஸ்டே நாங்க போட்டிருக்கோம். இதுவரையும் வந்த படங்களை பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் திஸ் 152 ஃபிலிம்ஸ் டோட்டலா 17 படங்கள் வணிக ரீதியிலும் ஓவராலும் தியேட்டருக்கலாவும் வெற்றி அடைஞ்ச படங்கள். 17 வணிகரீதிங்கிறப்போ OTT வணிக ரீதி எல்லாம் சேர்த்து ஒரு பிசினஸா. இல்ல, எனக்கு புரியல வணிக ரீதி. இல்ல வணிக ரீதியா சார் சொல்றதுனால நீங்க என்ன ஓடிடின்னு சொன்னீங்க? இல்ல அது ப்ராடக்ட் நான் ப்ரொடியூசர் சொல்லி முடிக்கல. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி ப்ரொடியூசர். வணிக ரீதினா ப்ரொடியூசருக்கு வெற்றி. தியேட்டருக்குலாம் பெரிய கலெக்ஷன் எல்லாம் இருக்கலாம், பட் வணிக ரீதியில படங்கள் வெற்றி. நீங்க ஒரு கலெக்ஷன் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருப்பீங்களா? அது இல்ல, அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்ன்றது அது மட்டுமே ஒரு திரைப்படம் கிடையாது. திரைப்படம் என்பது எப்படி ஓவரால் அதர் பிசினஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப பெருசுன்னு ஒரு படம் 5 கோடி ரூபாய் ப்ராஃபிட் ப்ரொடியூசர். எஸ், ஓகே, அது படமா இல்லையா? தட் ஐ நோ. அதான் நீங்க அந்த லிஸ்ட்ல சொல்ல. ஆனா பெருசுன்ற படம் 5 கோடி ப்ராஃபிட். சார், இவர் என்ன எது கலெக்ஷனா இருக்குன்னு கேட்டாரு. இல்ல அதுதான் சொல்ல வரேன். ப்ரொடியூசருக்கு லாபம் கொடுத்த வெற்றி- படங்கள் எதுன்னு இவர் கேட்கல. அதான் சார் எக்ஸிபிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்லிட்டீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். எக்ஸிபிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க. இப்ப 17 படங்கள் சொல்ல பாருங்க. மதகஜராஜா, டிராகன், குடும்பஸ்தன், ஃபயர், மர்மர், பெருசு, குட் பேட் அக்லி, ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன், குபேரா, டிஎன்ஏ, மார்கன், 3 BHK, பறந்து போ, தலைவன் தலைவி அண்ட் மாரிசன். 17 திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சு. சாரி ஃபார் இன்டரப்ஷன். இதுல மாரிசனும் அந்த பிஹெச்கேவும் நானே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மாரிசன் தமிழ்நாடு அளவுல 5 கோடி ரூபாய் ஷேர் வந்திருக்கு. பிஹெச்கே ஒரு 3.5 கோடி ரூபாய் ஷேர். மாரிசன் 5 கோடி ஷேர் வந்துச்சு. வரும். இப்போ 17 திரைப்படங்கள் வெற்றி என்பது பாத்தீங்கன்னா 11% வெற்றி. இப்போ வந்து லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 8% 7% தான் வெற்றி படம். நம்ம டோட்டலா 241 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. நம்ம லிஸ்ட் எல்லாம் மேகசின்லயே பப்ளிஷ் பண்ணோம். அப்போ 241 திரைப்படங்கள்ல ஒரு 7-8% தான் கடந்த வருஷம் வெற்றினா, இந்த வருஷம் 11% அப்படின்றது சோஃபார் ஜூலை வரையும். நம்ம ஜூலை 31 வரையும் எடுக்கிறோம். இப்போ ஆகஸ்ட் வரும்போது நிறைய நல்ல படங்கள் வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி வர படங்கள்ல ஒரு 3 படம் வெற்றி அடையும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் 14 சொல்ல வேணாம், கூலி ஒரு வெற்றி படமா இருக்கும். அது பிறகு வர படங்கள். ஸோ இந்த வருஷம் ஒரு பாசிட்டிவான அட்மாஸ்பியரை உருவாக்கி இருக்கு. பர்டிகுலரா ஸ்மால் அண்ட் மீடியம் படங்களும் வணிக ரீதியிலும் வெற்றி அடைகிறதும், தியேட்டருக்குலாம் ஓரளவு வெற்றி அடைகிறதும். தியேட்டருக்குலாம் அவர் எதிர்பார்க்கிற கலெக்ஷன் இருக்காது. அவர்னா ரெப்ரஸன்டேட்டிவ் தான். இஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், நான் ரெப்ரஸன்டேட்டிவ் ப்ரொடியூசர். இஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்டுடியோ, அதாவது ஒரு தியேட்டர் தான். நான் ரெப்ரஸன்டேட்டிவ் இண்டஸ்ட்ரி. அப்படிதான் சொல்ல முடியும். நான் ஓன் பண்ணல, அவர் ஓன் பண்ணல. அந்த விதத்துல சொல்றது என்னன்னா, அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, தியேட்டருக்குலாம் எல்லா படமும் 50 கோடி 100 கோடி பண்ணாதான் வெற்றி அப்படின்ற ஒரு அதெல்லாம் வேணாம் சார். ஒரு ஷோக்கு ஒரு 50 பேர் இருந்தாலே வெற்றின்னு. அதான் அப்படிதான். அதாவது ஒரு 20 கோடி கலெக்ஷன் ரன் பண்ற அளவுக்கு ஒரு ஆமா, ஒரு ஷோக்கு 50 பேர், ஒரு 20 கோடி வந்தாலும் அவங்களை பொறுத்த வெற்றி தான். ஆனா 5 கோடி வரும்போது என்ன, அது 5 கோடி தான் வருது டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா, அதாவது லைஃப் டைம்ல 5 கோடி 6 கோடி தான் அவங்களை பொறுத்த வெற்றி கிடையாது. ஆனா அது 5-6 கோடி ஃபயர் படத்துக்கு வெற்றி. அது இப்போ ரீசெண்டா வந்த படங்கள்ல ட்ரையா இருக்கு தியேட்டர் ஒன்னு. ஆமா, இப்போ ஃபயர் படத்துக்கு வந்து ஒரு 6 கோடி 2 மாசமா ட்ரையா இருக்கு. மாமனுக்கு அப்புறம் தலைவன் தலைவி வரைக்கும் எதுவுமே இல்ல சார், பெருசா ஓடல. இப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு மர்மர் படம் ஒரு 6 கோடி 7 கோடி கலெக்ட் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசருக்கு வந்து மர்மர் 6 கோடி கிராஸ் தமிழ்நாட்டுல. பேய் படம் 6 கோடியா சார்? 6 கோடி கிராஸ் தமிழ்நாடு தியேட்டர்கள் ட்ரீம் ஆரிய பிக்சர்ஸ்ல எங்கிட்ட கலெக்ஷன் ஃபிகர் கொடுத்து 2.5 கோடி ஷேர் படம். அந்த படம் காஸ்ட் 55 லட்சம் ரூபாய். அது டிஜிட்டல் சேட்டர்டே சேர்த்து நான் மொத்தமா வந்து அவங்க பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க. 55 லட்சம் ரூபாயில படத்தை எடுத்து ஒரு 75 லட்சம் ரூபாய் பிரிண்ட் அண்ட் பப்ளிஷ் செலவு பண்ணி அவங்களுக்கு வந்த ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 200%. ஃபயர் படத்துல 75 லட்சத்துல படத்தை எடுத்து அவர் சம்பாதிச்சது பாத்தீங்கன்னா 4.5 கோடி. சோ வெற்றி என்பது நம்ம வணிக ரீதியில வெற்றின்னு பார்க்கணும். இப்போ ரெட்ரோன்ற படத்தை பத்தி வணிக ரீதியில அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு 100 கோடி வரல தமிழ்நாட்டுல, ஒரு 50 கோடி லெவல் தான் வந்தது. அப்ப 50 கோடி வரலன்னு போது அவங்க டிசப்பாயிண்ட் இருக்கும் தியேட்டர் ஓனருக்குலாம் இருக்குமே. ஆனா அந்த படம் கலெக்ட் பண்ணது 235 கோடி ரூபாய் கிராஸ் டோட்டல் பிசினஸ். அதாவது தியேட்டர்கள் நான் தியேட்டர்கள் குத்துறது 235 கோடி ரூபாயில அந்த பட நிறுவனம் சம்பாதிச்ச எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட்டா எடுத்தீங்கன்னா 40 to 50 crore இருக்கலாம். அப்போ வணிக ரீதியில அந்த ப்ரொடியூசர் பெனிஃபிட். ஏன்னா பெருசுன்ற மாதிரி பார்த்து அந்த டைரக்டர் என்கிட்ட சொன்னாரு, டோட்டலா பட்ஜெட் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு டோட்டலாவே 4 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. ஆனா பிசினஸா பாத்தீங்கன்னா 8-9 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிருக்காங்க. 5 கோடி ரூபாய் ப்ராஃபிட். யாரு தயாரிச்ச ஸ்டோன் பெஞ்ச் எல்லாம் இருக்கும், இன்க்ளூடிங் ரீமேக் சேர்த்து சொல்றேன். அப்போ வணிக ரீதியில வெற்றி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி நடக்கும்னா, வணிக ரீதியில வெற்றிகள் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணும்.
தியேட்டர் பொறுத்தவரையும் தியேட்டர்ல ஒன்னா தான் அவங்க ரன் பண்ண முடியும். ப்ரொடியூசர்ஸ் வாட்ச் பண்ணா அவங்களுக்கு தான் வந்தது. அப்படி அவங்க சொல்ற லாஜிக் அது கரெக்ட். ரெண்டு பாயிண்ட் சார். நான் ஒன்று அந்த இபி பில்லு பே பண்ணணும். ஆமா, அவங்க எங்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அதுதான் நான் சொல்றது, அதுதான் சொல்ல வரேன் சார். உங்களுக்காக சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். தியேட்டர் ஓனருக்கு வந்து அவங்களுக்கு தியேட்டர் ஆடியன்ஸ் வந்தாதான் அவங்களுக்கு வந்து வெற்றின்னு அவங்களால கொண்டாட முடியும். பட் நான் ஒரு ப்ரொடியூசரா எனக்கு எதை நான் கொண்டாடுவேன்னா, எனக்கு வணிக ரீதியில வெற்றி அடைஞ்சா அப்பா இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாச்சு. எனக்கு இப்ப 17 படங்கள் வணிக ரீதியில வெற்றி. ஓகே, இப்ப 17 படங்கள்ல 152 படங்கள்ல என்னுடைய வரி எல்லாமே அந்த 135 படங்களை வெற்றி. 135 படங்கள் தோல்வி அடைச்சிருக்கு. அது தோல்வின்னா பெரிய தோல்வி. அதாவது சட்ட பேண்ட் கிழிறாலும் தோல்வி. அதுதான் வரி. அதாவது சட்ட பேண்ட் கிழிது என்னன்னா ஒரு பைசா வராது. அதாவது அந்த போட்ட பணமே வராம, பிரிண்ட் அண்ட் பப்ளிஷிங் வராம, பல பேருக்கு கியூப் காஸ்டே வராம, பல பேருக்கு 100 கோடி லாஸ். பெரிய படம்னா 100 கோடி லாஸ், ஒரு மீடியம் படம்னா 20 கோடி லாஸ்ன்னு வரும்போது ஒரு பயம் வருது. இந்த 15 வருஷத்துல இண்டஸ்ட்ரி எப்படி மாறி போயிருக்குன்னா, 2010ல இருந்து ஒரு டிராமாட்டிக் ஷிஃப்ட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் வேர் பீப்புள் எய்தர் கிவ் யூ விக்டரி ஆர் யூ கிவ் யூ டிசாஸ்டர். ஓகே, அடிச்சா ஜாக்பாட், இல்லைன்னா அடுத்ததுதான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் ஒரு இண்டஸ்ட்ரியை பயமுறுத்துது. அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது வெற்றிகள். இப்போ ஒரு ஜாக்பாட் வருது பாருங்க, இந்த படம் 60 கோடி பண்ணோம் அப்படின்றாங்க கிராஸ். இது தலைவன். இது வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த அளவு எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்த்தாங்க? ஒரு 12 கோடி 5 கோடி ஷேர் வரும். இப்போ எம்ஜிஆர் அவங்க 12-15 தான் கொடுத்துன்றாங்க. அப்போ இந்த படம் 60 கோடி பண்ணா எப்படி 5 கோடி கொடுத்துருப்பாங்க? இந்த ரேட்டு கொடுத்துருப்பாங்களா? இதோட அதிகம் தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்காக அந்த பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன்னா, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. நம்ம எப்படியாவது போட்ட காசை எடுக்கணும். ஏன்னா என்ன அவனே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு ஏசுன்னு இதே விஜய் இதே ஹீரோ ஒரு படம் வந்து என்ன கலெக்ஷன் பண்ணுச்சுன்னு சாருக்கு தெரியும். அதுதான் அதை நம்பித்தானே சார் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பாங்க. அதை நம்பித்தானே சார் தியேட்டர்காரங்களும் படம் போடுவாங்க. அதான் இல்ல, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பயம் ஒன்று இருக்கும்ல. ஏஸ் வந்து இவ்வளவுதான் ஷேர் வந்திருக்கு, அதை எப்படி இவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னும் போது இவங்களுக்கு ப்ரொடியூசருக்கு பயம் வரும். எப்படியாவது காப்பாத்தான போறோம், சரி நம்ம போட்ட காசு வந்துச்சுன்னா பிரேக் ஆயிடுச்சுன்னா போறோம். அவங்களுக்கு சத்யஜோதியை பொறுத்த வரைக்கும் சோஃபார் இஸ் கன்சர்ன்ட் அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு வெற்றி படங்களை கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. விஸ்வாசம்க்கு அப்புறம் இதுதான் பெரிய பிளாக் பஸ்டர். 100%. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். எல்லா படங்களும் அதுதான். அடிச்சா ஜாக் பாட்டு, அடிக்கலன்னா நடுத்தருன்னா எப்படி போய் ப்ரொடியூசர் ஒரு படத்தை எடுக்க முடியும்? அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஒரு பேலன்ஸ் இருக்கணும்ல. ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு சின்ன பேலன்ஸ் இருக்கணும்ல. அந்த பேலன்ஸ் எப்படியாவது கொண்டு வந்ததுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதான் ஒரு சமரியா சொல்றோம். ஓகே சார், அது ஆடியன்ஸோட மைண்ட் செட் தான் சார் காரணம். இப்போ அவன் ஒரு படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே அது படம் வந்து நான் தேட்டரில் பார்க்க போறேன்னா இல்லை ஓடிடியில் பார்க்க போறேன்னான்னு அவன் டிசைட் பண்ணிடுறான். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம், அது ட்ரெய்லரே வரல. அது ஃபர்ஸ்ட்ல ஒரு டீசர் விட்டாங்க. அந்த குழந்தை வந்து சவுண்ட்ல ஸ்லிப்பர் போட்டு நடக்கும். அந்த டீசர் பார்க்கும்போதே ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிட்டா நான் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போறேன்னு. அதுக்கப்புறம் அவன் டிசிஷன் அந்த சாங்ஸ் மாத்தல, அந்த ட்ரெய்லர் மாத்தல, எதுவுமே மாத்தல. அவன் தேட்டரில் தான் பார்த்தான். அதே மாதிரி தான் டிராகனும் வந்து பிகினிங்லேருந்தே வந்து ஆடியன்ஸ் வந்து அது பிரதீப்போட படம், அது யங்ஸ்டர்ஸா ஃபன்னா இருக்கும், அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளே சூப்பர் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு காம்பினேஷனா அவங்க உள்ள வந்து அதுக்கப்புறம் ஏஜிஎஸ் ஆப்வியஸ்லி, அதுக்கப்புறம் சாங்ஸ் ஒர்க் ஆகி ட்ரெய்லர் வரும்போது அது பீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்றது தான் மெயினான ஒரு விஷயமா இருக்கு ஆடியன்ஸ் வந்து தேட்டர் வரதுக்கு. ஆப்வியஸ்லி த ஃபிலிம் இஸ் மெயின். இன் கேசஸ் லைக் தலைவன் தலைவி அந்த மாதிரி கேசஸ்ல வந்து ரொம்ப ஒரு விஷயம் எனக்கு ஒன்று புரியல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மாதிரி எல்லாம் மைண்ட் செட் பண்ணணும், டீசர் பண்ணணும், அந்த ட்ரெய்லர் பண்ணிட்டுன்னு சொல்லி. பட்டு ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 100 ரூபா கொடுத்து எங்கிட்ட படம் பார்க்க வராங்கல்ல, அவங்க டிசைட் பண்ணுறாங்க இந்த படம் நல்ல படம், இந்த படம் நல்ல படம் இல்லைன்னு சொல்லிட்டு. அதை அவங்க எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இல்ல சார், அது எப்படி டிசைட் பண்றாங்கன்னா 2 விதமா இருக்காங்க சார். ஒன்னு வந்து சோஷியல் மீடியால ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றவங்க, எல்லா கண்டென்ட்டையும் பார்த்துட்டு வரவங்க இருக்காங்க. ரெண்டாவது வந்து நீங்க எல்லா ஆடியன்ஸுமே சோஷியல் மீடியாவில் வச்சு தான் படம் பார்க்க வர்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? ட்ரெய்லர் பாக்குறாங்க சார். 90% ஒரு படத்துக்கான மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து ட்ரெய்லர் தான் சார். இப்பெல்லாம் எல்லாருமே. இந்தியாவோட ஜனத்தொகை எவ்வளவு சார்? இந்தியாவோட ஜனத்தொகை ரொம்ப பெரிய நம்பரா கேக்குறீங்க. இப்போ இந்த கூலி ட்ரெய்லர் எவ்வளவு சார் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க? கூலி அந்த இதெல்லாம் கூலி ட்ரெய்லர் ஒன்றும் வரலையே சார். அந்த என்னது அந்த சாங் எல்லாம் சேர்த்து என்ன சார் ஒரு 30 மில்லியன் அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ ஐ திங்க் யூ ஆர் ராங். கம் இல்ல சார், நான் அப்படி சொல்லல. அதான் நான் ரெண்டு என்னோட ஆன்சர் முடிக்கிறதுக்குள்ளேயே நான் என் ஆன்சர் முடிக்கிறதுக்குள்ளே உங்க கேள்வி வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க படம் பார்க்க வருது. கூலிங்கிறது அது பெரிய படம், நான் அதை பத்தி அங்க போவே இல்லை. ரெண்டாவது வந்து ஆப்வியஸ்லி வேர்ட் ஆஃப் மவுத் சார். படம் நல்லா இருந்தா உள்ள வரதான் போறாங்க. நீங்க சொல்ற அந்த லார்ஜர் ஆடியன்ஸ் வந்து இந்த செக்ஷன்ல தான் இருக்காங்க. இதுதான் என் பதில். எந்த செக்ஷன்ல? அதான் படம் நல்லா இருந்தா உள்ள வர அந்த ஆடியன்ஸ். எஸ், அதுதான் பிடிக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்டென்ட். ஆமா, கண்டென்ட் வேர்ட் ஆஃப் மவுத் சார். வேர்ட் ஆஃப் மவுத், தட் இஸ் கால்ட் கண்டென்ட் சார். அதேதான் சார். ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவர் சொல்றது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே வசூலுக்கு இன்னைக்கு ஓடி சோஷியல் மீடியாலும் யூடியூப்லயும் பார்த்தவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துருவாங்க.
செகண்ட் டே வரவங்க வேர்ட் ஆஃப் மவுத். Word of- இவ்வளவுதான் மேட்டர். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டே கொண்டு வரதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியா. இவங்க வந்து டோட்டல் பாப்புலேஷன் தமிழ்நாடு கிடையாது. இப்போ இப்போ ரஜினி சார் படமா இருந்தாலும் விஜய் படமா இருந்தாலும் அந்த அது சோஷியல் impact. மீடியா ஒரு அவன்- புள்ளிங்க இல்ல இருந்தாலும் சார், அந்த social media நான் வருவாங்கன்றீங்க இல்ல பாருங்க, இன்ஸ்டா ரீல் According to சார், இன்ஸ்டா Bola. ரீல், யூடியூப் எல்லாம் சேர்த்து நான் சொல்றது. ட்விட்டர் கிடையாது. ட்விட்டர், சார், நான் யூடியூப், சொல்றது இல்ல எல்லாமே சோஷியல் மீடியா சோஷியல் மீடியால அதுல வர்றது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டா ரீல் எப்படி வருது? இப்போ கூலி படத்துக்கு ஒரு மோனிகா கட் லைஃப்க்கெல்லாம் அந்த சோஷியல் மீடியா ஹெல்ப் பண்ணவே இல்லை. இல்ல, அந்த சாங் பெருசா கிளிக் ஆகல, அந்த ஆகலையா சார்? ட்ரெய்லர் வந்து பெருசா கனெக்ட் ஆகல. ஆரம்பத்திலேயே ஆகலையா சார்? ஃபர்ஸ்ட் சாங் ஆச்சு, First song. அது பிறகு வரல, அது பிறகு வரல, சார். அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே குறைஞ்சிருச்சு. down ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா Trailer அந்த அளவுக்கு break ட்ரெய்லர் அந்த இது இந்த பிரேக் த்ரூ குபேரா ரெட்ரோலாம் அந்த அந்த அளவுக்கு சார் வரல. ரெட்ரோக்கு ஓபனிங் வந்தது. கனிமா சாங் பெரிய ஹிட் சார். ஓப்பனிங் நல்லா தானே இருந்தது சார். ஓப்பனிங் நல்லா ஓபனிங் இருந்தது எக்ஸலென்ட் சார். ஓபனிங் ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வந்தது காரணம் இந்த ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் 4 days கலெக்ஷன் நல்லா நடந்தது. சார். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு கலெக்ஷன். அதான் சார், அந்த 4 நாள் வந்தது காரணம் இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் திறந்தாலே கனிமா சாங் இருந்தது சார். அதனால தான் ரெட்ரோக்கு ட்ரெய்லர் சுத்தமா ஒர்க் ஆகல சார். ஆனா அந்த கனிமா சாங் பிளஸ் அது ரிலீஸ் டேட் வந்து சூப்பர் ரிலீஸ் டேட் ரைட் இந்த சார். ஆனா அது செகண்ட் டே தேர்ட் டே கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் 3 டே டேஸ் மட்டும் தான் சார். ஃபர்ஸ்ட் டே 2 டேஸ் மட்டும் தான் சார் சோஷியல் மீடியா. அது பிறகு நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க பாத்தீங்களா, இவங்க என்ன சொல்றாங்கன்றத அவன் கவனிக்கிறான் பப்ளிக். ஏன்னா அவனுக்கு ஃப்ரைடே டைம் கிடையாது சார். ஃப்ரைடே ஒர்க் பண்ற ஆடியன்ஸ் எல்லாம் யாருக்கும் டைம் கிடையாது. இந்த சோஷியல் மீடியா தீவிரமா ஃபாலோ பண்றதும் சினிமா ரசிகர்கள் தான் ஃப்ரைடே வராங்க. சாட்டர்டே சண்டே தான் ரியல் ஆடியன்ஸ். இப்போ இந்த படத்து வந்து சாட்டர்டே சண்டே எவ்வளவு பெரிய ஜம்ப் வந்திருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு ஓப்பனிங் வருது, ஏன் சார் சாட்டர்டே அன்னைக்கு டபுள் வருது? ஆல்மோஸ்ட் 30% இன்க்ரீஸ் ஆகுது. சண்டே அன்னைக்கு இவ்வளவு பெருசா எப்படி தலைவன் தலைக்கு வருது? ஃபர்ஸ்ட் டே பார்த்தவங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாம் இந்த சாங் இட்டு ட்ரெய்லர் இட்டு தலைவன் தலை படம் பார்க்கணும் வந்துட்டான். ஏன்னா சோஷியல் மீடியா பொறுத்தவரையும் அவனுக்கு வந்து பெரிய லெவல்ல டாக் இருக்கு. இந்த படம் 2.5 மாசமா வேற படமே வேற, இல்லை. அது வேற சார். அவங்க வந்தாங்க அது உண்மை சார். ரெண்டாவது சொல்றேன், மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் தெரியுமா, மந்த் எண்டு காசு இருக்காது. 25ஆம் தேதி படம் வருது, இவ்வளவு மைண்ட் செட்டை பிரேக் பண்ணி என்னது 25ஆம் தேதி காசு இல்லையா, நான் வந்து படத்தை பார்ப்பேன், தலைவன் தலைவர் வந்தாங்களா இல்லையா, ஃபேமிலி வந்தாங்க இல்லையா? அதான் நானும் சொல்றேன். அப்போ வந்தாங்கன்னா என்ன காரணம் தெரியுமா, ஃபர்ஸ்ட் டே ஏதோ வந்தவங்க ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு கண்டென்ட் கிளிக் ஆயிடுச்சு. நான் சொல்றது படம் முன்னாடி, ரெண்டாவது படம் வரதுக்கு முன்னாடி சார், படம் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்டென்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து இது நமக்கான படம் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்தவங்க வெளியில போய் சொன்னதெல்லாம் நமக்கான படம், இது கூட்டத்தோட போய் பார்க்கலாம்னா நெக்ஸ்ட் டே ஃபேமிலி வந்துட்டாங்க. ஸோ சோஷியல் மீடியா இன்ஃபுளுசஸ், அதை தான் அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டே சோஷியல் மீடியா. இப்போ ஒரு கோடி பேர் பார்த்துருக்காங்க எந்த டீசரை. இப்போ ட்ரெய்லரை வந்து கூலி படத்தினோட டீசரை பார்த்துருக்காங்கன்னா அந்த 1 கோடி பேர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டே 20 லட்சம் பேர் வருவான். கண்டிப்பா வரும். 20 லட்சம் பேர் ஓப்பனிங் பாருங்க, மிகப்பெரிய ஓப்பனிங் கூலி படத்துக்கு வரும். அவங்க என்ன சொல்றாங்க தான் அடுத்த நாள் எப்படி வரப்போகுதுன்னு பத்தி நம்ம சொல்லணும். 15ஆம் தேதி எப்படி வரும், 16ஆம் தேதி எப்படி வரும்ன்றது இந்த பொறுத்து தான் இருக்கு. நம்மளுக்கு இந்த டாக்கை பொறுத்து தான் அடுத்த நாள் வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகுதா, சேம் லெவலில் போதா, இல்லை அட்வான்ஸ் புக்கிங் பண்ண மட்டும் தான் வருவாங்களா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே என்ன டாக் வருதோ அதை பொறுத்து தான் இருக்கு. செகண்ட் டே ரைஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் டே சோஷியல் மீடியாவோட பவர். இப்ப சோஷியல் மீடியா ஏஜ் எல்லாம் சொல்றோம். ஒரு 15 வருஷம் நீங்க கம்பேர் பண்ணீங்கல்ல, அந்த 15 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஈக்குவல் கலெக்ஷனாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஸ்லைட்டா இன்க்ரீஸ் இருக்கும், ஆனா இருக்காது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திருச்சிட்டு மாதிரி ஒரு படம், அந்த படத்துல பாட்டு ஹிட் எல்லாமே ஹிட். ஆனா ரிலீஸுக்கு முன்னாடி கொஞ்சம் பஸ் கம்மியா தான் இருந்தது. 9 AM ஷோ போட்டாங்க சார். 12 மணிலேருந்து அந்த டிக்கெட் புக்கிங் பப்பன்னு ஃபுல் ஸ்பீட்ல ஏறி அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு சார். தனுஷுக்கு அது ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரிப்பீட் ஆகுது. லப்பர் பந்து கூட சார், லப்பர் பந்து கூட 7 படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் தான் பெஸ்ட் வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தது. அடுத்த வாரம் மெய்யழகன் வந்துச்சு. ஆனா அந்த படம் மெய்யழகனோடய போட்டி போட்டுச்சு பாக்ஸ் ஆஃபீஸ்ல. அது ஏன்னா அந்த வேர்ட் ஆஃப் மவுத் அவ்வளவு பில்ட் ஆகி அது பயங்கரமா போகுது. ஸோ இந்த மாதிரி ஓடுற படமும் இருக்கு, இந்த மாதிரி ஓடுற படமும் இருக்கு. கூலி ஒரு சைடு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி லப்பர் பந்து, டூரிஸ்ட் ஃபேமிலி கூட அது ரெட்ரோட வரும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து அவ்வளோவா பண்ணல, ரெட்ரோ அளவுக்கு பண்ணலன்னு தான் பேசினாங்க. எண்டு நம்பர்ஸ் பாருங்க, எது ஹையர் உங்களுக்கே தெரியும் சார். இல்லை ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி இப்போ 135 மூவிஸ் வந்து டோட்டல் லாஸ் ப்ரொடியூசருக்கு எதுவுமே வரலன்றாரு. ஏன்னா இப்போ 3 ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருக்கு, சேட்டலைட், ஓடிடி, தியேட்ரிக்கல். சேட்டலைட் வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஆயிடுச்சு. ஓடிடி வந்து தேவ் கோட்டா, வருஷத்துக்கு 12 படம் அந்த மாதிரி லிமிட் பண்ணி டாப் ஸ்டார் படம் காம்போ படத்துக்கு போறாங்க. அவங்களும் நிறைய படங்களை இப்போ இந்த 7 months 158 மூவிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா அவங்க பெருசாக கண்டுக்கல. தியேட்டருக்குள்ள என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே முடிவு பண்ணி எக்ஸ்ட்ரீம் ரிஜெக்ஷன் ஆயிடுது. ஒன்று எக்ஸ்ட்ரீம் செலிப்ரேஷன், இப்போ தலைவன் தலைவி மாதிரி, இல்லை எக்ஸ்ட்ரீம் ரிஜெக்ஷன் ஆயிடுறதுனால ஷேருங்கிறதே 20 lakhs 2 lakh அந்த மாதிரி பப்ளிசிட்டி 3 நாள் ஷேர் வந்து அப்படி வருது. ஸோ 3 வெர்டிகளும் பார்த்தீங்கன்னா டஃப் ஆயிடுச்சு. முன்னாடி இப்போ கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லா வெர்டிகளும் பூமிங்கா இருந்தது, நிறைய படம் ஆரம்பிச்சோம். இப்போ பார்த்தா அந்த ஆரம்பிச்சது வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் இப்போ வந்து கார்ட்டூன் இது 3 கேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 80% க்ளோஸ் ஆயிடுச்சு. சின்ன விண்டோ தான் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து லாஸ் ஆகிற படங்களால டோட்டலி முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு 60-70% ரெக்கவர் பண்ண முடியல.
டோட்டல் வைப் அவுட்டா இருக்கு. இது தமிழ் சினிமா மட்டும் இல்ல ராஜேஷ். எல்லா சினிமா மலையாள சினிமா இதே சிச்சுவேஷன். இல்ல, in fact, தெலுங்கு அவங்க நம்மளோட ரொம்ப அவங்களோட மோசம். worst ஆ இருக்கு. ரொம்ப worst ஆ இருக்கு. தெலுங்கு சினிமா இதோட மோசமா இருக்கு. எனக்கு நான் மலையாள சினிமால பேசுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 கோடி ரூபாயில பட்ஜெட் எடுத்த படம் வந்து கலெக்ஷன் மொத்தமாவே 2.5 lakhs கிராஸ். தெலுங்குல ஷேரா நிறைய வந்து சொல்றாங்க. 1 lakh வந்திருக்கா. அவங்க சொல்றாங்க என்ன சார் 5 கோடியில படம் எடுத்துட்டு 2.5 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து கிராஸ், 1 கோடி லட்சம் ரூபாய் ஷேர்னா நான் எங்க போறது? இப்போ ஓடிடி ரிஜெக்ட் இமீடியட்டா. படம் ஓடலன்னா ஓடிடி சொல்லிட்டாங்க இந்த பக்கமே வராதுன்ட்டாங்க. சேட்டலைட் கண்டுக்கவே இல்லை. அவர் சார் அப்ப எப்படி சார் ரிகவரி பண்றதுன்னு. இப்போ சமீபத்துல ஒரு படம் வந்தது. ஒரு பாப்புலர் நடிகர் தான், அவர் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு வச்சுங்களேன். அந்த படம் வந்து ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னாரு, மலையாளம். தமிழ் படம். அந்த படம் பேர்ல சொன்னா அப்புறம் அவங்க கால் பண்ணுவாங்க, சார் என் பேரத்தை சொல்லாதீங்க சார். இப்போ அந்த படம் வந்து நான் வந்து இவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னென்ன சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன், அது பிசினஸ் கொண்டு போகலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் படம் பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன், இது எங்க ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயே நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் ரொம்ப கஷ்டம் சார் இந்த படம். அவர் நேற்று எனக்கு கால் பண்ணி சொன்னாரு, மொத்த செலவு வந்து 7.5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அவருக்கு இது 7 லட்சம் ரூபா வரல, ரிலீஸ் ஆயிடுச்சு. பேர்லாம் சொல்ல வேணாம். இப்போ அவர் என்ன சொன்னாரு, என்ன சார் தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னாரு. இதுதான் யதார்த்தம் நான் சொல்றேன். ஓடலைன்னா 7 கோடி செலவு பண்ணி 7 லட்சம் எடுக்கிற சிச்சுவேஷன் தான் தமிழ் 1% சினிமா. கூட வரல. ஆனா ஓடிச்சுன்னா இதே 10 கோடி ரூபாய் எடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி 70 கோடி ரூபாய் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் இது நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் தான் நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு 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 சின்ன ஒரு பயத்தை கொடுக்குது ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம். நான் வந்து திருப்பி சொல்றது என்னன்னா, இதுக்கு மென்டலி ப்ரிப்பேர்ட் இல்லைன்னா இது ஹார்ட் அட்டாக் நீங்க எடுத்துக்கிறது பயம் இல்லாத பக்கம் வரக்கூடாது. இந்த ஹார்ட் அட்டாக் எடுத்துக்கிறது ரெடியா இருக்கீங்கன்னா, அதாவது ஹார்ட் அட்டாக்னா நான் சொல்ல வருது அந்த எக்ஸ்ட்ரீம் சொல்ல, அந்த ஒரு அப்படியே ரிஜெக்ஷனை தாங்கணும். மனசு இதே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். கொஞ்சமா சார், கொஞ்சம் ஒரு நியாயமான நல்ல படங்கள், கண்டென்ட் உள்ள படங்கள் எடுக்கும் பொழுது அது கண்டிப்பா ஓடிடுது சார். ஒண்ணுமே இல்லாம ஒரு ஹைப்பு, ஒரே ஒரு ஹீரோவை நம்பி எடுக்கிற படங்கள் எல்லா தரப்புக்குமே மிகப்பெரிய மைனஸ் கொடுத்துருது சார். இப்போ டிஎன்ஏ, மார்கன், 3BHK, நீங்க சொன்ன மாதிரி லவ் மேரேஜ், இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் வருது. அது என்ன கலெக்ஷன் பண்ணணுமோ அதை விட கொஞ்சம் கம்மியாவே கலெக்ட் பண்ற மாதிரி இப்போ ரொம்ப கம்மியா. ஆமா, அது ஏன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அது இல்லை, என்னோட பியூர் ஒப்பீனியன், இந்த படம் தியேட்டரில் பார்க்கணும்னு நினைக்கிற ஜனத்தொகை அல்லது அந்த அந்த நம்பர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு இந்த ஓடிடி அவனுக்கு இன்னொரு ஒரு கூடுதல் ஒரு மைனஸை கொடுத்துருது. அதுக்கு அந்த சிறு முதலீட்டு படங்களுடைய தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையுதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஐரணி அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு அந்த ஓடிடிலையும் ஒன்றுமே கிடைக்கல, எவனும் வாங்க மாட்டேங்கிறான். தியேட்ரிக்கல் ரிலீஸ் மேட்னி ஐடல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புரட்சி தலைவர் வந்து தான் இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸே மாறிச்சு. ஸோ அது தியேட்டரில் உள்ள விஷயம், அந்த ஒரு கரகோஷம், அந்த ஒரு பால் அபிஷேகம், அந்த ஒரு மாலை போடுறது, அந்த ஒரு 60 அடி 70 அடி 80 அடிக்கு கட் அவுட் வைக்கிறது, அதெல்லாம் இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் ஸோ ஃபார் இஸ் கன்சர்ன்ட், இந்த ஓடிடியில் வந்துடும், ஒரு 2 வாரம் கழிச்சு வந்துடும் அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு பெரிய மைனஸ். இன்றைக்கி அந்த சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு அந்த ஓடிடியும் அந்த சேட்டலைட் ரைட்ஸுமே மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் ஒரு கேள்விக்குறியாகவும் வந்துருச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸ். தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஹிட் ஆனால் தான் அவங்களுக்கு மற்ற எல்லா வியாபாரங்களுமே அவங்களுக்கு கான்சிக்வெண்ட்டாக அது அதனுடைய அந்த பைசாவுடைய விஷயத்தை அவங்க அனுபவிக்க முடியும். இது ஃபேக்ட். இதை சார் ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஆமீர் கான் நான் ஒத்துக்கல, அதை ஆட் பண்ணிடுறேன். சொல்லுங்களேன் கொஞ்சம், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமீர் கான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. சித்தாரே தஸ்வீன்பர் வந்து நான் ஓடிடி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்ல என்ன காரணம்னா, நான் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு நான் அமைச்சிருந்தேன், அந்த கண்டென்ட்லாம் அமைச்சிருந்தேன். அதில் வந்து நான் கேட்டேன், வாட் பிரிங்ஸ் ஆடியன்ஸ் டு த தியேட்டர், எது வந்து உங்களை வந்து தியேட்டருக்கு வரவழைக்குது, நிறைய படங்கள் நீங்கள் தியேட்டரில் பார்க்கலன்னு கேட்டேன். கிட்டத்தட்ட 50 கமெண்ட் இருந்தது. அந்த 50 கமெண்ட்லேயே ஓடிடி பற்றி எவருமே சொன்னேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஓடிடி 4 வாரம் ஒரு நானாக தான் நம்பிட்டு இருந்தேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அதில் 2-3 கமெண்ட் உங்களுக்கு அமிச்சேன். அவங்க சொன்ன ஒரு கமெண்ட் என்ன தெரியுமா சொன்னாங்க, எல்லாருமே யுனானிமஸாக சொன்ன ஒரு கமெண்ட் என்ன தெரியுமா, எனக்கு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படமா இல்லை, இதை வந்து தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் கிடையாது, நான் வந்து சின்ன திரையில பார்த்துக்கலாம், ஏன்னா நீ கொடுத்தது வந்து ஒரு டிராமா, சோஷியல் டிராமா. கிட்டத்தட்ட என் பாயிண்ட்க்கு ஒரு வந்துட்டார். இல்ல அவன் என்ன நினைக்கிறா, என் பாயிண்ட்க்கு ஒரு வந்துட்டார். சார் நான் பேசி முடிக்கிறேன் பேசுறேன், நான் பேசி முடிச்ச பிறகு பேசுங்க. அதாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவன் என்ன சொல்றான், தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எனக்கு ஒரு சில படங்கள், தலைவன் தலைவி தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம், கிராண்டியரா இருக்க வேண்டாம், ஆனா எனக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், ஏன்னா என்டர்டெயின் பண்ற படம், என் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம்னா நான் தியேட்டரில் வந்து பாக்குறேன். இதே வந்து எனக்கு இந்த படம் வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காத படம் அப்படின்னா, நான் இந்த படத்தை எதுக்கு நான் ஓடிடியில பாத்துக்க முடியும், சேட்டலைட்ல பாத்துக்கலாம் இல்ல. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சின்ன படமா இருக்கு. ஒரு த்ரில்லர் வந்து நான் வந்து தியேட்டர்ல பார்ப்பேன், ஏன்னா த்ரில்லர் அப்படின்றது ஒரு தியேட்டரிக்கல் அனுபவம் எனக்கு வேணும். ஆனா
ஒரு சோஷியல் ட்ராமா, ஒரு சின்ன ட்ராமா, ஒரு பெரிய இன்டென்ஸான ட்ராமானா நான் எதுக்கு இதை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இவங்க ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம் செட் ஆயிடுச்சு. அதை வந்து அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, சார் நீங்க தியேட்டர்கள் அனுபவத்துக்கான படத்தை கொடுங்க, நான் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறேன். அந்த அனுபவம் என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். அந்த அனுபவம் அப்படின்னா என்ன சொல்றேன்னா, எனக்கு ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி படம் கொடு. ஏன்னா அதனால தான் ஒரு மாமன் ஓடுது, அதனால தான் ஒரு தலைவன் தலைவி ஓடுது, அதனால தான் குட் பேட் அக்லி ஓடுது. ஏன்னா குட் பேட் அக்லி வந்து ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படம், இட்ஸ் நாட் அ ஓடிடி படம். ஓகே, இன்னைக்கு நீ பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லியுடைய ஓடிடியினுடைய ரீச் பாருங்க, ஆனா அதோட தியேட்டர்கள் வசூலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஓடிடியில் என்ன சொல்றா, இது வந்து ஓடிடியில் பார்க்குற படம், இது வந்து தியேட்டரில் பார்க்கணும், இது வந்து ஒரு மாஸ் படம், அவ்வளோ அழகா இருக்கு. அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட் ஒரு படம் கொடுக்கும்போது தான் அவங்க வந்து கிளியர் கட்டா இது தியேட்டர்கள் அனுபவம்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்றான். இப்போ அதை வந்து நம்ம கொடுக்குற இவர் சொன்ன மாதிரி தான் ஒரு படம் வந்து எப்படிப்பட்ட அனுபவம். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்தீங்கன்னா அந்த தியேட்டர்கள் அனுபவமா பல விஷயங்கள் இருக்கு, காமெடி ஒர்க் ஆகுது, டான்ஸ் ஒர்க் ஆகுது. அப்போ டிசைட் பண்ணிடுறான் இது வந்து இது தியேட்டர்கள் படம், இதை போய் தியேட்டரில் போய் பார்ப்போம். எப்போ ஒரு சீரியஸான ஒரு என்ன சொல்றது ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு வந்தீங்களேன், இது பார்க்கலாம், டாக் எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்றத அவங்களாம் எழுதியிருக்காங்க. அந்த 50 கமெண்ட் படிக்கும்போது நானே கற்றுக்கிட்டேன். நான் அப்படிதான் கேட்டேன், நான் கற்றுக்கணும்னு எது சொல்லுங்கப்பா அப்படின்னு எல்லாரும் கமெண்ட்ல போட்டாங்க. அப்போ நானே கற்றுக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, 50 எல்லாமே ஆடியன்ஸ், அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, give me a theatrical experience film, I will come to the theater. You give a film which is very intense, very serious, very much OTT kind of film, then I will watch it in OTT ன்றா. அப்போ நம்ம கொடுக்க வேண்டியதே ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் இருக்கிற ஒரே சேலஞ்ச் என்னன்னா, நீங்க ஒரு ஜானர் டிசைட் பண்ணும்போது, ஒரு படத்தை எடுக்கும்போது டிசைட் பண்ண வேண்டியது இது ஓடிடிக்கான படமா இல்லை தியேட்டருக்கான படமா. அடுத்த வாரம் ஓடிடியில் வரப்போதும் தெரியும் அவங்களுக்கு. அவங்க ஏன் தியேட்டரில் பார்த்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் தே வாண்ட் டு வாட்ச் இட் இஸ் அ குரூப் மென்டாலிட்டி. அது வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சில பேர்லாம் அந்த கமெண்ட் நான் ரொம்ப சொல்ல முடியல, ஏன்னா படிச்சா நான் சொல்ல முடியும். அதில் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் லைக் பியர்ஸோட போகிறது, ஃபேமிலியோட போகிறது, அந்த அனுபவத்தோட என்ஜாய் பண்ணுறது, பாப்கார்ன் வாங்கி பார்த்துட்டு சிரிக்கிறது, அந்த செலிப்ரேஷன் எனக்கு இந்த படம் கொடுத்தது டூரிஸ்ட் ஃபேமிலி. ஐ வாண்ட் டு கோ வித் மை ஃபேமிலி அண்ட் வாட்ச் இட். இப்போ இந்த படத்தை தலைவர் தலைவி அப்படி தான் சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு கோ வித் மை ஃபேமிலி அண்ட் செலிப்ரேட் இட். அந்த செலிப்ரேஷனை கொடுக்காத படத்தை நான் பார்க்க மாட்டேன். அது தக் லைஃபாக இருந்தாலும் சரி, நீ எந்த இன்டென்ஸ் படம் கொடுத்தாலும் சரி, அதே ட்ரீட்மெண்ட் தான். அது பெல்ட் ட்ரீட்மெண்ட் வாங்கல, ஒரே ட்ரீட்மெண்ட். இதை நம்ம பாடமாக எடுத்துக்கணும். தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நம்ம தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படம் எடுக்கிறோமா, இல்லை நம்ம நல்ல பேர் வாங்கணும் எடுக்கிறோமா. நம்ம நல்ல பேர் வாங்கணும் எடுத்தோன்னா இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகே, ஆனால் இல்லை சார், நான் தியேட்டர்கள் ஆடியன்ஸ் எனக்கு வந்து மிக பெருசாக செலிப்ரேட் பண்ணோம், என் படம் 50 கோடி கலெக்ட் பண்ணணும், 100 கோடி கலெக்ட் பண்ணணும்னா, அப்போ தியேட்டர்கள் ஆடியன்ஸை உள்ள எப்படி கொண்டு வரது டெக்னிக்கை ஒரு தலைவர் தலைவி கொடுக்குற மாதிரி, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி கொடுக்குற மாதிரி நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாகணும். நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுக்கிறோன்னா ஓகே எடுங்க, அது ஒன்றும் யாரும் உங்களை குறை சொல்ல முடியாது. உங்கள் படம் எடுக்கலாம். காமர்ஸ் பத்தி நீங்க கவலைப்படாம, நீங்க தியேட்டர்கள் ஆடியன்ஸ்க்கான படம் இல்லை, இது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கான படம்னா தியேட்டர்கள் ஆடியன்ஸ் இஸ் வெரி கிளியர் அபவுட் வாட் தே வாண்ட். ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இதோட ரன் till 10 crores இந்த நீங்க சொன்ன படங்களே. இப்போ வந்து எப்படின்னா ஆடியன்ஸ்க்கு வந்து they have variety of choices இருக்கு. நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து இப்போ ஒரு 5-10 இயர்ஸ் இருந்ததை விட இப்போ வந்து they have phone. I mean obviously phone இருக்கு அவங்களுக்கு. வந்து இப்போ நீங்கள் சொன்ன படங்கள் வந்து போகணுங்கிற கட்டாயம் கிடையாது ஆக்சுவலாக. இது மற்ற படங்கள் எடுத்துக்கோங்க, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியோ ஜிபியோ தலைவன் தலைவினா கண்டிப்பாக தியேட்டருக்கு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து உள்ள படங்கள் வந்து ஒரு மாதிரி நின்றுது, லைக் ஒரு 50% ரெவன்யூவில் நின்றுது. இன்னும் ஆடியன்ஸ் வந்து தேர் நாட் வெரி என்து டு கோ டு த தியேட்டர், தேர் லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பேரடிகம் ஷிஃப்ட் தான் நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸும் அதிகப்படுத்தணும். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தாங்கன்னா they would have reached the finish line. They would have done 50% more business. Both Coolie and War 2 they are theatrical experience படம். பாக்கும்போதே தெரியுது இது theatrical experience படம். War 2 and Coolie ரெண்டுமே பாத்தீங்கன்னா மேசிவான ஓப்பனிங் வரப்போகுது. இந்தியன் சினிமா செலிப்ரேஷனே ஆகஸ்ட் தான். 14ஆம் தேதி இருந்து பெரிய மேசிவ் செலிப்ரேஷன் இருக்க போது. நெக்ஸ்ட் 3 வீக்ஸ்க்கு பெரிய கலெக்ஷன் வரும். சவுத் ஃபுல்லா கூலி தம்சம் பண்ண போது, ஆல் இண்டியா லெவல்ல வார் 2 பண்ணோம். பிகாஸ் போத் ஆர் மேக்கிங் வைஸ் எல்லாமே வாவ் நான் தியேட்டர்ல பார்ப்பேன். அந்த மாதிரி தியேட்டர்கள் அனுபவத்தை மாதிரி இந்த வைப் அனுபவம் மாதிரி ஒரு படத்தை நீங்க கொடுக்குறீங்கன்னா they are definitely wanting to come and celebrate. 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாலும் ஒரு படம் நான் அவர் சொல்லும்போது நானும் பேர் சொல்ல விரும்பல. இனிமே இன்டர்வியூ பேசும்போது அப்படி ஞாபகம் வச்சுங்க, பேர் மட்டும் சொல்லிடாதீங்க. சொல்லுங்க. சில படங்கள் கண்டிப்பா சொல்லுவேன் சார். சரி சொல்லுங்க. ஓவர் பில்டப் கொடுக்கும்போது நமக்கு ஒரு எரிச்சல், எனக்கு மாத்திரம் இல்லை சார், ஆடியன்ஸுக்கு ரொம்ப எரிச்சல் உண்டு பண்ணுங்க. சொல்லுங்க சார். ஒரு படம், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், என்னோட தியேட்டர் பேர் வேண்டாம், 300 ஹவுஸ்ஃபுல் கெப்பாசிட்டி, 300 டிக்கெட் முதல் நாள் நைட்டே வாங்கிட்டு போயிட்டாங்க. காலையில் நானே நின்று டிக்கெட்டு பஞ்ச் பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது உள்ளே வர்றாங்க 227 பேர் தான் உள்ளே வந்தோம். என்னடான்னு கேட்டேன். அவ்வளோதான் வந்தாங்க. அப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து வந்து, சார் அந்த டிக்கெட்லாம் கொஞ்சம் விற்கல, நஷ்டஈடு கொடுங்கன்னாங்க.
எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி 300 டிக்கெட் வித்தாச்சுன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் அந்த நம்பர் சொல்லியாச்சு. இது ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லி அனுப்பிச்சாச்சு. அடுத்த ஷோ 52 டிக்கெட். அதுக்கு அடுத்த ஷோ 12 மணிக்கு ஒரு ஷோ 52 டிக்கெட்டு. அந்த 52 டிக்கெட்டு போன ஷோவுக்கு ஒரு மாதிரி எனக்கே முடியல. முதல்ல ஒரு டீ குடிச்சிட்டேன், அப்புறம் ஒரு டீ குடிச்சிட்டேன். 2வது டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு 6-7 பேர் அந்த கதவை இப்படி ஆடிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த இன்டர்வல் முடிக்காமல் நம்ம கதவு திறக்க மாட்டோம். அது நம்ம தியேட்டரில் ஜென்ரலாக ஒரு பொதுவான ரூல்ஸ் அது. அப்போ பண்ணேன், என்னையா அப்படின்னு. எனக்கு எல்லாம் தெரிஞ்ச பசங்க, ரெகுலராக வர்ற பசங்க தானே, ஒன்று புதுசாக ஒருத்தனை வரப்போகிறது இல்லை. என்னப்பா அப்படின்னா, சார் வீட்டுக்கு போகணும் சார். ஏன்டா படமாக படம் முடியல சார், கோச்சிக்காது. சரி இடைவேளை விட்டாது போகட்டும் சார். என்ன சார் கேண்டீன் வியாபாரத்துக்காக பார்க்குறீங்களா? என்னையும் அவன் கேட்குறான், சத்தியமாக கேட்குறான். ஏன் சார் கேண்டீன் வியாபாரத்துக்காக பார்க்குறீங்களா? இல்லைப்பா இடைவேளை முடிஞ்சு திறந்தா. இல்லை சார் முடியல சார், விட்டுருங்க சார், போயிடுறோம். இடைவேளை விடுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் இருக்குது. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த படம் பார்க்குற ரசிகர்களை அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். அவங்கள நீங்கள் எந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன், என்ன மாதிரி ஒரு ஓவர் பில்டப், இதிலெல்லாம் அவனை ஏமாற்றவே முடியாது. அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். இதை சொல்லுங்க. இல்லை சார், இன்னொரு கொஸ்டின் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டார் பிம்பம்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ ஒரு ஸ்டார் இருந்தால் இத்தனை பேரை கூட்டிகிட்டு வருவார் நம்ம தேட்டருக்கு, அதனால தான் ஒரு ஸ்டார், அதுக்கு தான் இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் இந்த வருஷமே பார்க்கும்போது நிறைய அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் நிறைய நடந்திருக்கு. அதாவது இப்போ விடாமுயற்சி நம்ம பார்க்குறோம், குட் பேட் அக்லியும் பார்க்குறோம். இப்போ சுந்தர்சி வந்து மதகஜராஜான்னு அவருக்கு ரொம்ப நாள் இருந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிருக்கு. அதே கேங்கர்ஸ்ன்னு பார்க்குறப்போ அந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆகலை. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஸ்டார்ஸ்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க, இவ்வளோ கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உடையிற மாதிரி இருக்குது இந்த வருஷம். போன வருஷம் கூட அவ்வளோவா தெரியல, பட் இந்த வருஷம் அது நிறைய நடக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரே சொல்லி முடிச்சிடறேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முழுக்க பவானிங்கிற ஊரில் போய் ஒரு ஜம்காலம் வாங்கி அதில் வடிகட்டின ஒரு போய் கமான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? வராது. எந்த ஹீரோவாலெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது சார், ப்ளீஸ் கம். இல்ல அதுதான் அந்த ஸ்டார் கல்ச்சருங்கிறது மேபி டாப்ல வந்து இருக்கு. இப்போ விஜய், அஜித், ரஜினி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் அதுவுமே வந்து பயங்கரமா லைக் இட் இஸ் கோயிங் டவுன் தான் சொல்றேன். ஏன்னா அந்த கண்டென்ட் கல்ச்சர் உள்ள வந்த உடனே அதுதான் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு மீடியம் ரேஞ்ச் ஸ்டார் ஒரு நல்ல படத்துல நடிக்கிறான்னா கூட பயங்கர ரெடியா இருக்கான் பாக்குறதுக்கு. அதே ஆடியன்ஸ் அதே ஆக்டர் அடுத்த படத்துல சரியான ஒரு கண்டென்ட்ல இல்லைன்னா அதுக்கு வரமாட்டேங்கிற ஒரு கிளாரிட்டிலயும் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் சசிகுமாருக்கு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் வரல, சாரி, ஓகே. சோ அந்த படத்துக்கு வந்து லைக் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கம்மியா இருந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து த வே இட் வாஸ் கோயிங் ஃபார்வர்ட், எல்லாருக்குமே வந்து படத்தோட கண்டென்ட்டை தான் அவங்க ரொம்ப கரெக்டா ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. இல்லை இப்போ ஆக்சுவலாக ஸ்டார் ஸ்டில் இப்போ நீங்களே சொல்லுங்க சார். இப்போ விடாமுயற்சி எடுத்துக்கோங்க, படம் சரியா போகல. பட் தமிழ்நாடு கிராஸா பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பர் வந்து இந்த 7 மாசத்துல வந்து மேலே தானே இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ஸ் ஆர் புல்லிங். படம் வேர்ட் ஆஃப் மவுத் சரியில்லை, இருந்தாலும் they are doing their best. I mean could have done better, but அது ஸ்டார்ஸ் they have the power to open and still at least ஒரு வீக்கெண்ட் ஏதாவது அவங்க ஃபில் பண்ணி கொஞ்சம் ஒரு ஆடியன்ஸ் சஸ்டெயின் அந்த மாதிரி. இதுக்கு உதாரணம் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல ஸ்டார்ஸ் புல் பண்ண முடியாதுன்றதுலாம் என்னால ஏத்துக்க முடியாது. ரெட்ரோ படத்துக்கு முதல் நாள் 12-13 கோடி ரூபாய் எங்க வந்தது? 15 கோடி ரூபாய் எங்க இருந்து வந்தது? A star will bring in the opening. இப்போ ஒரு அஜித் சாரால ஃபர்ஸ்ட் 4 டேஸ்ல விடாமுயற்சி படத்துக்கு, அதுவும் பிப்ரவரி லீன் மந்த்ல he is able to bring in 50 crores 60 crores. நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் 80 crore அந்த படம் பண்ணுது. அதுல ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல 60 கோடி வந்துருச்சு. எங்க இருந்து வந்தது? That's a star power. The star is able to bring in that 60 crore in 4 days. அட்வான்ஸ் புக்கிங்ல கொண்டு வர முடியுது. ஃபர்ஸ்ட் டே ஒரு ரெட்ரோ படத்துக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் கொண்டு வர முடியுது. வீக்கெண்ட்ல அவரே சொன்னார் ரெட்ரோ எவ்வளவு பண்ணுச்சுன்னு. ஃபர்ஸ்ட் 5 டேஸ்ல அந்த படம் 4 டேஸ்ல அவ்வளவு கலெக்ஷன் பண்ணதுக்கு காரணம் தி ஸ்டார் பவர் ஆஃப் சூர்யா. அது பிறகு சஸ்டெயின் ஆகுதா இல்லைன்றது கண்டென்ட் பொறுத்து இருக்கு. அது எப்படி டாக் போகுது, மிக்ஸ்டு டாக் வருது, பொறுத்து தான் அது இருக்கு. ஆனா what he said is the right way. Today what is happening is the audience are very clearly deciding whether it's a content driven film backed by a stardom or pure stardom film. Pure stardom film 4 நாள்ல முடிஞ்சிச்சு கதை அதோட க்ளோஸ். கதம் அதாவது 4 நாள் உனக்கு ஓப்பனிங், அதெல்லாம் ஃபேன்ஸ், அதெல்லாம் ரசிகர்கள் எல்லாருமே அந்த 4 நாள் வந்து பாத்துருவாங்க. அதாவது தேர்ஸ்டே வந்ததுன்னா 4 நாள் அவங்க எல்லாம் ஏன் பாக்குறாங்கன்னா நம்ம தலைவர் படம், நம்முடைய ஹீரோ படம் அப்படின்னு ஒரு 4 நாள் படம் பார்ப்பாங்க. அதில் தேர்ஸ்டே வெட்னஸ்டே வந்ததுன்னா 5 நாள் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு மண்டே அன்னைக்கு ஒருத்தர் தியேட்டருக்குள்ள வரமாட்டாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன், நம்ம தியேட்டர் ரன் பண்றோம்.
5 days முடிஞ்ச உடனே எனக்கு நல்லா தெரியும் மிக்ஸ்டு டாக்கா முடிஞ்சிருச்சு. பசங்கிட்ட நான் கேட்பேன், மேனேஜர் சொல்லுவா, சார் நாளைக்கெல்லாம் ஆளே இருக்க மாட்டேன் சார். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆடியன்ஸ் இருப்பாங்க தெரியும்? 17 பேர், 30 பேர், 40 பேர். சிட்டியில் நாங்கள் இருக்கோம், அதனால 30 பேர். அங்கேயே எனக்கு தெரியும் 350 30 பேர் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? 10% வந்ததுன்னா யோ கான். இந்த படம் அதோட இனிமே ஏறாது. 100 பேர் இருந்து வச்சிங்களேன் மண்டே அன்னைக்கு, ஓகே இந்த படம் சஸ்டெயின் ஆகுது அப்படி எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதுதான் இருக்கிற சிக்கல். அதே கண்டென்ட்டா இருந்து படம் வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குட் பேட் அக்லி கனெக்ட் ஆச்சு. இப்போ விடாமுயற்சி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா 4 நாள் பயங்கரமா போயிட்டு இருந்து மண்டே அன்னைக்கு வந்து ஆளே காணும். அப்பயே டிசைட் பண்ணிட்டேன் முடிஞ்சிச்சு இந்த வாரத்தோட காலி. அதே வந்து நீங்க விடாமுயற்சி இது குட் பேட் அக்லி எடுத்தீங்கன்னா 4 நாள் கலெக்ஷனும் பயங்கரமா இருக்கு. மண்டே அன்னைக்கு சஸ்டெயின் ஆச்சு. 2 வாரம் நல்லா போச்சு. மண்டே அன்னைக்கு காலையில 40% ஆடியன்ஸ், 40% 50% இருந்தாங்க. 40-50 பேர் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. செகண்ட் வீக் போயிடும் அந்த படம், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் வீக் நம்ம 4 ஷோ போட்டுக்கலாம். நாங்கள் வந்து தியேட்டர் பிளானிங் பண்ணும்போது டியூஸ்டே அன்னைக்கு முன்னாடி எப்படி நம்ம பிளான் பண்ணுவோம்? மண்டே அன்னைக்கு டிசைட் பண்ணி டியூஸ்டே அன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணுவோம். இப்படி 4 ஷோ கொடுக்க போறோமா இல்லை 2 ஷோ கொடுக்க போறோமா? 40 பேர் வராங்களா 10 பேர் வராங்க, அவ்வளோதான். மண்டே அன்னைக்கு எவ்வளோ பேர் வராங்களோ அது. அந்த செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளைக்கு என்ன சார் பண்ணுவீங்க? 10% 20% தான் பண்ணோம் சார். இல்ல அந்த 2 ஷோ பண்ணிட்டு பாக்கி 2 ஷோ என்ன பண்ணுவீங்க? எது இல்ல நான் 2 ஷோ சார் அடுத்த வாரத்துக்கு சொல்றேன் சார். இந்த வாரத்துக்கு சொல்றேன். அடுத்த வாரம் ஷெட்யூல் கொஞ்சம் இல்ல சார். அடுத்த வாரம் நீங்க திங்கக்கிழமை பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை டிசைட் பண்ணுவேன் மாத்துவேங்கிறீங்க. ஆமா, செவ்வாய் புதன் வியாழன் யார் சார் படம்? அந்த வாரத்துக்கு சொல்ல சார். அடுத்த ஃப்ரைடேக்கு 4 ஷோ போடுறதா இல்ல சார்? அடுத்த வாரத்துக்கு 4 ஷோ கண்டினியூ பண்றதா இல்ல 2 ஷோ கண்டினியூ பண்றதா? அந்த டிசிஷன் எங்க எடுப்போம்னா நாங்களா எப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில இந்த படம் கண்டிப்பா இல்ல அடுத்த வாரம் வேற படம் தாங்கிற கண்டிஷன் தெளிவா இல்ல. நம்ம வந்து செகண்ட் வீக் அந்த அளவுக்கு இல்ல செகண்ட் வீக் நம்ம ஓட்டுவோம். நான் வந்து இல்ல குபேரா 2வது வாரம் ஓட்டுவோம், எல்லா படம் 2வது வாரம் ஓட்டுவோம். அதனால 1 ஷோ போடுறோமா 2 ஷோ போடுறோமா 4 ஷோ போடுறோமா? ஸோ த சேலஞ்ச் இஸ் டுடே தெர் இஸ் அ ட்ராமாட்டிக் ஷிஃப்ட். ரமேஷ் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி வேற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆடியன்ஸ் எப்படின்னா தேர் வெரி ரூத்லெஸ். அப்ப நான் சொல்றது ஒரு 20 years சார் சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் வரதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து ஸ்டோரி மேல டிராவல் பண்ணணும், இல்லைன்னா ஒரு படம் வந்து ஆர்டிஸ்ட் மேலே ட்ராவல் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட் மேலெலாம் ட்ராவல் பண்ணால் வேலைக்கு ஆகாது. படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கதை மேலே தான் ஸ்டோரி மேலே தான் ட்ராவல் பண்ணணும். அது நல்ல மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு ரிவல்யூஷன் அல்லது ரினோவேஷன், எனக்கு அதுக்கு மேலே எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது. ரைட்டா சார்? இப்போ ரிவல்யூஷன் ஒரு சூர்யா சார் பெஞ்ச் மார்க் வச்சிருந்தேன். ரெட்ரோக்கு இவர் சொன்னாரு, சித்து சொன்னாரு இது மாதிரி வந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு மூடு வரலன்னு. இன்னைக்கு கருப்பு பார்த்தோன்னே எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணும் வந்துட்டாங்க. வாட் இஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதான். அந்த ட்ரெய்லர்ல காமிச்சாங்க பாத்தீங்களா, கருப்பு வந்து எவ்வளவு அழகா காமிச்சாங்களா. அதாவது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா என்னன்னா அந்த மாதிரி ஒரு மூடு வந்திருக்கு. இருக்கு சார். இப்போ கருப்பு படத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே கிராண்டா இருக்கு. அது ஒவ்வொன்றுமே ஷார்ட் பாத்தீங்கன்னா நான் அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துட்டு வரேன். நான் 3-4 தடவை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பார்த்துட்டு வரேன் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தா ஒரு பர்டிகுலர் ஃபைட் சீக்வன்ஸ்ல அவ்வளோ ஒரு கிராஃபிக்ல அழகா பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் ஒரு டான்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1000 பேர் நிற்கிறாங்க ஒரு பெரிய இதுல நடுவில் வச்சுட்டு ஒரு கருப்பு ராஜானுடைய கருப்பு சாமியினுடைய இது காமிக்கிறாங்க. அவ்வளோ கிராண்டா இருக்கு. இந்த படத்தை நீங்க எப்படி போய் ஓடிடில பார்ப்பீங்க? அப்ப மைண்ட் செட் ஆடியன்ஸ் இமீடியட்டா என்ன டிசைட் ஆயிடுச்சு, கருப்பு நான் தியேட்டர்ல பார்ப்பேன். பயங்கரமா இதுக்கு டிமாண்ட் வந்தது, கருப்பு வந்தது காரணமே அந்த விஷுவல் பிரசன்டேஷன் தான். அப்போ ஒரு ட்ரெய்லர் மூலமாவே, இது வந்து ட்ரெய்லரே கிடையாது, இது கிளிம்ஸ் தான், கதையே சொல்லல. அவங்க ஒரு கிளிம்ஸ்லேயே காமிக்கிறாங்க நாங்க எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுத்திருக்கோம்னு காமிக்கும் போது ஆடியன்ஸ் இஸ் வெரி கிளியர்லி டிசைடிங் திஸ் இஸ் மை தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம். இதே படத்தை நீங்க வந்து ரொம்ப டிராமாவை நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா அதோட அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க இதை வந்து ஒன் மோர் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஏன் இன்னைக்கு கருப்பு யுனானிமஸா ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குதுன்னா விஷுவல் தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே I will put it very clearly, the theatrical experience, what visually you are giving before, it decides the audience to come for the first day. Second day, third day, sustain பண்ணிடலாம் opening ஒரு ஸ்டார்னால. ஆனால் ஃப்ரைடே மண்டே மார்னிங் அகைன் கண்டென்ட் இல்லைன்னா மண்டே மொத்தமாக காலி ஆகிட்டு வெளில போயிடுவோம். ஸோ இதுதான் சினிமாவுடைய ஒரு பாயிண்ட். இந்த கருப்பு மாதிரி வேற ஏதாவது 2 படம் அந்த மாதிரி சொல்லுங்களேன் சார். ட்ரெய்லர் வரல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கூலி வரல வந்தோடனே சொல்லலாம், வந்தோடனே சொல்லிடலாம். கூலி இன்னும் ட்ரெய்லர் வரல, ஆனா கூலி இதுவரை வந்ததுலாம் ஹைப்பா இருக்கு. கூலி ட்ரெய்லர் வந்தோடனே இதே மாதிரி பேசுவோம். இப்போ சார் சொன்னதை விட நான் இன்னும் ரொம்ப உடச்சி சொல்றேன். அவர்கிட்ட நிறைய ப்ரொடியூசர் பேசுறாங்க இல்லையா, அதை விட அதிகமாக ப்ரொடியூசர்ஸ் எங்கிட்டையும் பேசுறாங்க. சார் இந்த ஒரு படம் இருக்கு, இதை ரிலீஸ் பண்ணி கொடுங்க கேட்குறாங்க. நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா நாளை காலையில் பேசுவோம்னு சொல்லிட்டு நைட் ராக்ஃபோர்ட்லேயே ஊருக்கு போயிடுவோம். ஏன்னா அவருக்கு காலையில் நம்மளால ஆன்சரபிள் பண்ண முடியல. படம் அந்த அவர் நினைக்கிற மாதிரி ஒரு 50 தியேட்டராவது வேணும் சார், 70 தியேட்டராவது வேணும். அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் கூட அவர் பண்ணுறேங்கிறாரு. போஸ்டர் ஒட்டுறேங்கிறாரு, விளம்பரம் கொடுக்குறேன்றாரு, டிஜிட்டல் சினிமாவுக்கு பணம் கட்டுறேன்றாரு. பட் நம்மளால் அதை கொண்டு போய் சேர்த்த முடியல. அப்போ என்ன ஆகும்னா நம்ம அந்த இடத்துல அவருக்கு ஒரு பொய் சொன்ன மாதிரி ஒரு தப்பான ஒரு வாக்குறுதி கொடுத்த மாதிரி. அதுதான் இன்னைக்கு உண்மை. ஏன்னா அந்த மாதிரி படங்களை
நம்ம எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்பிக்கையோடு தான் அதை நம்ம பண்ணுறோம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 10:30 மணிக்கு ஷோன்னு சொன்னால் 10:25க்கு ஒரு 2 ஃப்ரேமை போட்டு இறக்கிடுவோம் கீழே. இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டு. அதே மாதிரி 10 மணிக்கே போய் பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் அந்த முன்னாடி ரீல் இருந்தப்போ சொல்கிறேன், தேங்காய் உடை இப்போ வந்து அந்த ஃபோட்டோ கார்ட்ஸோ இல்லை அந்த ஏதோ ஒன்று அந்த கனெக்டட் இது வச்சு ஒரு சாமி கும்பிட்றது இன்னி வரைக்கும் எங்களுக்கு பழக்கமாக இருக்குது. நான் எனக்கு மாத்திரம் சொல்ல, 80% ஆஃப் த தியேட்டர் ஓனர்ஸ் அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் போஸ்ட் ஓட்டுறோம். ஆனால் காலையில் 9 பேர் வர்றோம். மேனேஜர் வந்து தியேட்டருக்கு முதலாளிக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் 9 பேர் தான் இருக்காங்க, போடலாமா வேணாமா? என்ன பண்ணுவீங்க? நான் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டியே ஆகணும், சம்பளம் கொடுத்தே ஆகணும், என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ணலாம். ஸோ அவனை புல் பண்ணுறதுக்கு தேவையான அதை சார் சொன்ன விதத்தை நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன். அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதே தான் நானும் சொல்கிறேன். கண்டென்ட் அவனுக்கு உள்ளே வர்றதுக்கு உண்டான ஒரு ஈர்ப்பு, ஒரு புல்லிங் அது இருந்ததுன்னா. சார் சொன்ன அந்த 9 பேர் தான் இந்த சினிமா ப்ரொடியூசர்ஸ். எப்படி நான் சொல்றேன்னா, இந்த நம்பிக்கையில படம் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையில தான் அந்த 9 பேர் வந்திருக்காங்க. அந்த 9 பேர் யாரு? உண்மையிலே போஸ்ட் பார்த்து உள்ள வராங்கன்னா படம் நமக்கு பிடிக்கும். அவர் என்ன நம்புறாரு, சும்மா ஒரு புது படம் வந்திருக்கு போய் பாப்போமே வராரு பார்த்தீங்களா, அந்த 9 பேர் தான் சினிமாவை காப்பாத்துறாங்க. அந்த 9 பேர் 90 பீப்புளா மாறும்போது அந்த படம் ஜெயிக்குது. அந்த 9 பேரோட அது அப்படியே நின்று போச்சுன்னா அந்த படம் தோத்து போகுது. இப்போ அந்த 9 பேர் நம்பிக்கையோட வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையோட வரதான் இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே. இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, என் படம் ஃபர்ஸ்ட் ஷோல 9 பேர் தான் வருவாங்க, ஆனா செகண்ட் ஷோல 90 பேர் ஆயிடுவாங்க, 100 பேர் வந்துருவாங்க. ஏன்னா சேது படம் அப்படிதான் ஓடிச்சு, அழகி படம் அப்படிதான் ஓடிச்சு. இவங்க கேஸ் ஸ்டடி வச்சுக்கிறாங்க. அப்பா மர்மர் மாதிரி நான் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவேன், 20 வருஷம் முன்னாடி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்பெல்லாம் மக்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, நான் கேஸ் ஸ்டடி நிறைய நான் ரிசர்ச் பண்ணதுன்னு சொல்றேன். அழகி படத்தினுடைய ஒரு பிரிண்ட் ரிலீஸ் பண்ணி அதை வித்ட்ரா பண்ணாங்க. படம் முடிஞ்சிடுச்சு, படம் ஓடலைன்னு. 2வது வாரம் முடியும் போது 30 ஸ்கிரீன்ல வந்து தங்கர் பச்சான் சாருக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க பிரிண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது வரையும் ஒரு தியேட்டர்ல எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணி முடிச்சு கொண்டு வராங்க வேணாம்னு சொல்லிட்டு. இதே மாதிரி முள்ளு மலர் படத்துக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து 2வது வாரம் வந்து மகேந்தர் சார்ட்ட சொல்றாரு, என்னை நடுத்தெருல கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவரோட இன்டர்வியூல சொன்னது. நடுத்தெருல கொண்டு வந்துட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு ப்ரொடியூசர். 3வது வாரம் அந்த படம் பிக்கப் பண்ணி போகுது, பயங்கரமா பிக்கப் பண்ணி 100 நாள் மேல கடந்து அவ்வளவு பெரிய சாதனைகளை பண்ணுது. இன்னைக்கு வரையும் பெஞ்ச் மார்க் படமா இருக்கு. 78ல வந்த படம் 60 வருஷம் 50 வருஷம் கடந்த பிறகு. நான் சொல்ல வருது, சினிமா என்பது அந்த காலம் வேற. 2வது வாரம் பிக்கப் ஆகும், 2 நாள் பிக்கப் ஆகும் அப்படின்னு. இந்த காலத்துல ஒரு நாள் பிக்கப் ஆனா உண்டு, 2வது நாள்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. 2வது நாள் இல்ல, அப்போ பெரிய ஸ்டார் படம்னா 5வது நாள் பிக்கப் ஆனா உண்டு, இல்லைன்னா காலி. இந்த யதார்த்தத்தை ப்ரொடியூசர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பேஷனோட படம் எடுக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனா யதார்த்தத்தையும் புரிஞ்சுங்க. போனா ஒன்னா இடாதுன்னா பண்ணுங்க. நான் தான் எல்லார்ட்டையும் சொல்வேன், உங்களுக்கு 3 கோடி போனா ஒன்னா இட போறது இல்லை, எந்த ஹார்மும் இல்லை அப்படின்னு நினைச்சா அதான் அந்த ரூபா நஷ்டத்தை ஏத்துங்க. இப்போ 3 கோடி போனாலே எனக்கு ஒன்றும் வீடு போயிடாது, வீடு சொத்து போயிடாது, எனக்கு எதுவுமே இல்லை, ஆனா கௌரவம் இருக்கும், நான் ஒரு ப்ரொடியூசரா இந்த படத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா நீங்க படம் எடுங்க. புதுசா இருந்தாலும் ரீசெண்டாக ஒரு படம், இப்பவும் சார் சும்மா நான் பேர் சொல்ல விரும்பலை, அது ரிலீஸுக்கு முத நாள் வியாழக்கிழமை நான் இங்கே இருந்தேன். போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, அந்த ஹீரோவும் ஹீரோயினும், ஹீரோ நிற்கிறாரு, ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க. அதை பார்க்கும்போதே அந்த தேட்டருக்குள்ளே படம் பார்க்க போக மாட்டானான்னு இல்லை, தேட்டர் இருக்கிற தெருவுக்கே போக மாட்டான். எவ்வளவு சொல்றாரு பாருங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் சொல்லுவான் ஆடியன்ஸ், இதுதான் சொல்லுவான். சார் சொல்றதுதான் அவன் என்ன சொல்லுவான், இந்த பக்கமே போயிடாதரா சொல்லுவான். அப்போ உனக்கு எவ்வளவு தைரியத்தில் எடுக்கிற அந்த மாதிரி, அது நீங்க 1 கோடியில எடுங்க, அந்த 1 கோடி போனது தானே. 1 கோடின்றது 1 லட்சம் கூட கிடைக்காது. ஒரு பேப்பர் ஆடை பார்த்து நம்ம இப்போ வந்து 10 படம் ரிலீஸ் ஆகுது, நீங்க டெய்லி தந்தியில சண்டே ஆர் ஃப்ரைடே பேப்பர் ஆடை பார்த்து நம்ம 90% ஜட்ஜ் பண்ணிடலாம் அந்த படம் ஓடுமா ஓடாது. அந்த அளவுக்கு மக்களும் வந்துட்டாங்க ஆக்சுவலா, அதனால தியேட்டருக்கே யாரும் வர்றதில்லை. ஸோ மக்கள் வந்து அந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்க. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, ப்ரொடியூசர்ஸ் இன்னும் கொஞ்சம் பேஷன் அதெல்லாம் ஓகே தான், அவங்களும் இல்ல உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட பேசிட்டு படம் எடுத்தா பெட்டரா இருக்கும். நீங்க சீரியஸ் சார்ட்ட பேசினாலே சொல்லுவாரு, இது வந்து போஸ்ட் ஒட்டாதரா சொல்லிடுவாரு, இந்த போஸ்ட் பண்ணாத வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு சீரியஸ் சார்ட்ட சார் இந்த போஸ்ட் ஒட்டலாமான்னு கேட்டாலும் சொல்லிட்டு போறாரு. தெரு கூட வர மாட்டேன் சொல்லுவார்ல, அதை கேட்டு பண்ணலாம்ல. இங்க கேட்கறதுக்கு அதான் வருத்தமா இருக்கு. திரும்ப நான் சொல்றது, நம்ம ப்ரொடியூசர் அவங்க எடுத்து முடிச்சுட்டு தான் வராங்க, எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. அதுதான் முக்கியம். வந்தாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட சொல்லிடலாம், ஐயா இது வேணும் இது வேண்டாம். அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப, நான் என்னோடய லைஃப்பில் எனக்கு 56 வயசாகுது, ஒரு 25-30 வருஷத்தோட சினிமா அனுபவம். நம்ம ஒரு படம் சமயத்தில் சாருக்கு நிறைய படம் காட்டுவாங்க, எனக்கெல்லாம் 1-2 படங்கள் காட்டுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், 2 மணி நேரம் 35 நிமிஷம் நீ வச்சுருக்க,
ஒரு 35 நிமிஷம் குறை. நான் ஜென்ரலாக சொல்கிற விஷயம். கரெக்ட். அதுக்கப்புறம் அவங்களே கேட்பாங்க என்ன சார் நீ எது 35 நிமிஷம் குறைன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த சினிமா ரீல் இருந்த காலத்தில் சினிமாவுக்கு வந்தவன் நான். அப்போ அந்த ரிலீஸில் போயிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல ஆடியன்ஸ் வெளியில் தம் அடிக்க போகிறோம். இப்போ எல்லா தியேட்டர்லையும் தம் அடிக்கிறதே சிகரெட் வந்து பேன். ஸ்மோக்கிங். அப்போ வந்து முன்னாடிலாம் எல்லா தியேட்டர்லையுமே சிகரெட்டு. அப்போ ஏசி தியேட்டரே ஒரு ஊரில் 1-2 தியேட்டர் தான் இருக்கும், பாக்கி எல்லாமே நான் ஏசி தியேட்டராக இருக்கும். வெளில வந்து தம் அடிப்பான். அப்போ எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஃபிலிம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே சின்ன சின்ன பேப்பராக இப்படி கட் பண்ணி வச்சுருப்போம். அது அதை வந்து அந்த இடத்துல அந்த ஒரு இடத்துல அப்படி வச்சுருவோம். அது ஓரளவுக்கு ஒரு 100 அடி 200 அடி ஓடி முடிக்கும் பொழுது திரும்ப ஒரு வைப்போம். அந்த 200 அடியை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. அது மாதிரி ரொம்ப படங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் இப்போ இன்றைக்கி நான் பேர் சொல்ல விரும்பலை. நான் எந்தெந்த இடத்துலலாம் பேப்பர் போட்டு கட் பண்ணணும் 3 நாள் கழித்து மெட்ராஸ்லேருந்து அந்த எடிட்டரும் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் எடிட்டிங் டீம்லேருந்து வருவாங்க. சார் இதெல்லாம் வெட்டிடலான்னு சொல்லுவாங்க. நான் தூக்கி அவங்க கையில் கொடுப்பேன். வச்சுக்க தம்பி. சார் எப்படி சார் தெரியும் எது அவன் எந்திரிச்சு வெளில போகிறான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் பெரிய அறிவாளின்னு சொல்ல விரும்பலை. எது எந்திரிச்சு வெளில போகிறான்னு எனக்கு தெரியும். அது வேண்டாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மாற்றி ஓட்டுனதெல்லாம் உண்டு. உண்டுங்க. மெல்ல தேர்ந்தது கதவுன்னு ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாற்றி ஓட்டினதெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிச்சு. எம்எஸ்வி சார் இளையராஜாவும் சேர்ந்து மியூசிக் போட்ட படம். சாருக்கு தெரிஞ்சிருக்கும். எம்எஸ்வி இளையராஜாவும் சேர்ந்து மியூசிக் போட்ட படம். அதை வந்து மாறும்பொழுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக மாற்றி போட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். இது இன்னைக்கு ஒரே விஷயம் தான் சார், நல்ல படம் எடுத்தால் ஓடிடும் சார். அண்ட் இப்போ செகண்ட் ஆஃப் இயரில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பெரிய படமாக இப்போ கூலி வந்துட்டு வரப்போகுது. ஸோ அந்த படம் என்ன மாதிரி இருக்கும்? அண்ட் ரஜினி சாரோட 50th இயர் இண்டஸ்ட்ரி. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? கூலி வந்து டெஃபினட்டாக ஒரு இண்டஸ்ட்ரிட்டாக மாறும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதனுடைய சயின்ஸ் இதுவரையும் வந்த எல்லா எதிர்பார்ப்புகளும் அதனுடைய எல்லா ப்ரெசன்டேஷனும் அவங்க கொடுத்த சாங்ஸும் சரி, ஒரு சாங்குமே படத்தை அடுத்த லெவல் ஆகி கொண்டு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் கொடுத்த ஒவ்வொரு இன்டர்வியூமே படத்தை வைரல் ஆக்கிடுச்சு. 14ஆம் தேதி மதியானம் கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக சொல்லிடுவேன். இல்லை சார் 14ஆம் தேதி சொல்லாதீங்க சார், 19ஆம் தேதி சொல்லுங்க. 4 நாள் விட்டுருங்க. சினிமா வீக்கெண்டாவது இருக்கட்டும் சார். ஃபோன்ல கேளுங்க சார், சோஷியல் மீடியால ஃபோன்ல கேளுங்க சார். இன்டர்வியூ எல்லாம் கொடுக்காதீங்க சார். நான் ஒரு பாலிசியா சொல்லுவேன், படம் உங்களுக்கு வந்து ஓரளவு பெருசா இல்லைன்னா எந்த படமா சார். அதை நான் நேற்று கூட ஒரு இதில் சொல்லியிருக்கேன். பாட்டு வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்தி மார்க்கெட்டை வந்து அது காபிள் பண்ணும், அதுதான் போட்டி. இப்போ இந்தியில மட்டும் பெரிய படம் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த படம் வந்து இந்தியிலும் பெருசா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சேலஞ்சஸ் பெருசா நார்த் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் நம்மளால கணிக்க முடியும். ஆனா சவுத் இஸ் கோயிங் டு பி ஃபினாமினல் அண்ட் ஓவர்சீஸ் இஸ் கோயிங் டு பி ஃபினாமினல் ஃபார் தி ஃபிலிம். அதனால தான் இது இண்டஸ்ட்ரி ஷோரா எனக்கு தெரியுது. என்னால் ஓவரால் நம்பர் போடும்போது எனக்கு தெரியுது இது வந்து இண்டஸ்ட்ரியா மாறிடும். 650 அடிச்சு தள்ளிடும்.